ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட்டை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, ஒரு சின்ன கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, 4 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. இதோட 2 முட்டையை உடைச்சி ஊற்றி இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடாகட்டும். இப்போ நம்ம கலந்த கலவையை பிரெட்டோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் இப்போ தோசைக்கல்ல வச்சிடுறேன். இதோட 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செவந்து வந்த உடனே இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது டொமேட்டோ சாஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.